الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சூரியன் உதயமாகக்கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். எவர் ஒருவர் ஜும்மா தினம் என்று குளித்து விட்டு இருக்கும் ஆடைகளை சிறந்த ஆடை அணிந்து பாங்கு சொல்வதற்கு முன்பதாகவே பள்ளிக்குள் நுழைவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை அந்த மலக்குமார்கள் ஏட்டில் எழுதுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு வருபவர்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையும், அதற்கு பிறகு கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையும், அதற்கு பிறகு வருபவர்களுக்கு கோழியை குர்பானி கொடுத்த நன்மையும், அதற்கு பிறகு கோழியின் முட்டையை தர்மம் செய்த நன்மையும் அந்த மலக்குமார்கள் ஏட்டில் எழுதுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாங்கு சொல்ல ஆரம்பித்து விட்டால் அந்த ஏட்டை மூடி வைத்து விட்டு அந்த மலக்குமார்கள் நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக அமர்ந்து காது கொடுத்து
இந்த ஜும்மா பேருரையை கேட்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா பேருரை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் உள்ளவரும் வாயை மூடு என்று கூறினாலும் உங்களுடைய ஜும்மாவை வீணடித்து விட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம் என்னவென்றால் அவனுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்றால் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பது. எவர் ஒருவர் தனிமையில் அழுது பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த மனித வர்க்கத்தை ஏன் படைத்தான் என்றால் அவனை அதிகமாக நினைவு கூறுவதற்காகத்தான், அதிகமாக சஜிதா சுஜூது செய்வதற்காகத்தான், அதிகமாக தஸ்பீஹ் துதி செய்வதற்காகத்தான். ஏனென்றால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதி செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதத், நம்முடைய சஜிதா துதி தஸ்பீஹ் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நம்மை நாமே ஒரு கணம் கேட்டுக்கொள்ளுமாறு என்பதற்குள் செல்கிறேன். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவில் பார்க்க இருக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால் பள்ளிவாசல்களும் மதரசாக்களும். ஏனென்றால் இப்போது குறிப்பாக இந்தியாவில் அதிகமான பள்ளிவாசல்கள் இடிக்கக்கூடிய நிலை. மத்திய அரசாங்கம் குறிவைத்து முஸ்லிம்களுடைய அந்த வணக்கத்தலங்களை அழிக்க வேண்டும், அதற்கெல்லாம் என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கின்றதோ, என்னென்ன சூழ்ச்சி எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது, அதே மத்திய அரசாங்கம் இந்தியாவில் மதரசாக்களை இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த மதரசாக்களை மூட வேண்டும், जितना भी मदरसा है टोटल बंद करो, க்ளோஸ் करो என்று அகங்காரம் கொண்டு பேசக்கூடிய மத்திய அரசாங்கம். இப்ப படிப்பனை என்ன, அவர்கள் என்னென்னலாம் செய்கின்றார்களோ அதற்கு ஆப்போசிட்டாக நாம் களத்தில் இறங்கி வேலை செய்து ஆக வேண்டும். அதில் முக்கியமாக சொல்ல போனால் பள்ளிவாசலுடைய நிலை. ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய முதல் ஆலயம் காபா, இரண்டாவது ஆலயம் பைத்துல் முகத்தஸ். இந்த இரண்டு ஆலயத்துக்கும் இடைவெளி 40 ஆண்டுகள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் காபாவை அந்த கட்டுவதற்காக பேஸ்மெண்ட் போட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதே பேஸ்மெண்டை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த பைத்துல் முகத்தஸுக்கும் போட்டார்கள். பேஸ்மெண்ட் போட்டது என்னவோ அவர்தான், அதுக்கு அடுத்தடுத்து கட்டின வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த பள்ளிவாசலை கட்டியது யார் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாரை வைத்து? ஜின்களை வைத்து. ஒரு பள்ளிவாசல் ஜின்களை வைத்து கட்டிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அதிசய பள்ளிவாசல் என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசல். ஏனென்றால் அந்த பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கும் பொழுதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போனது கூட அந்த ஜின்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அந்த பிரம்மாண்டமான பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் இன்று யூதர்களிடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுடைய அருமை தெரிந்தவர்கள் அந்த பள்ளிவாசலுக்காக உயிர் தியாகம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த தேதிகளுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் பச்சிளம் குழந்தைகளை கொல்லக்கூடிய நிலை. போர்க்களம் என்றால் ஒரு வரையறை இருக்கின்றது. வயதானவர்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த போர் என்ற பெயரில் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசல்
எல்லா நபிமார்களும் அழைப்பு பணிக்காக உபயோகப்படுத்திய இடம். மிக முக்கிய குறிப்பு ஒன்று. இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தாரோ அத்தனை நபிமார்களும் அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த பள்ளிவாசலை தாவா களத்திற்காக உபயோகப்படுத்தினார்கள். முக்கிய குறிப்பு. ஏனென்றால் பள்ளிவாசல் என்றால் வெறும் ஐவரை தொழுவதற்காக என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ல, மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரு தளம் பள்ளிவாசல். முக்கியமாக பள்ளிவாசலுடைய அந்த அருமை நம்மளுக்கு தெரியல. பள்ளிவாசலுடைய வேலீடு அல்லாஹ்வுடைய இறை இல்லம், அல்லாஹ்வுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ள இன்றி ஆனோனே ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது. ஒரு 2 ரக்காயத்து முதல்ல தொழுவோம். உள்ள இன்றி ஆனோனே தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளியினுடைய காணிக்கை என்று 2 ரக்காய் தொழுக வேண்டும். அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது. அந்த அளவுக்கு அந்த பள்ளிவாசலுடைய அருமை தெரியாமல் நம்மில் அதிகமானோர் இருக்கின்றோம். இன்னும் பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த பள்ளிவாசலை பற்றி சொல்ல போனால், இம்ரான் அலைஹிஸ்ஸலாம், இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹன்னா அம்மையார், இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆண் வாரிசை தா. ஹன்னா அம்மையார் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, ஹன்னா அம்மையார் அவர்கள் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அவர்கள் ஒரு பிரார்த்தனை வலுவாக வைக்கின்றார்கள், எனக்கு ஒரு ஆண் வாரிசை தா. ஏனென்றால் இந்த பைத்துல் முகத்தஸ் என்ற இந்த பள்ளிவாசலில் அந்த ஆண் குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தியாகம் செய்து விடுகிறேன் என்ற நீயத் இருந்தது அவர்களிடத்தில். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தையை தந்தார். அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். சரி, பெண் குழந்தையை தந்தாச்சு. ஆண் குழந்தைன்றதுனாலதான் நம்ம பள்ளிவாசல போறோம்னு சொன்னோம். பெண் குழந்தையா மாறிடுச்சு, என்ன செய்யறது? பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையா இருக்கும்போது பைத்துல் முகத்தஸ்ல போட்டு வச்சாச்சு. ஆனால் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு போட்டிகள். நான் வளர்க்கிறேன் என்றால் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளார் பைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளியுடைய நிர்வாகத்தை இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்வாகம் செய்தவர். இன்னும் சொல்ல போனால் அந்த பள்ளியினுடைய இமாமாக இருந்து, தலைவராக இருந்து எல்லா வேலைகளையும் செய்தவர். இம்ரானுடைய மகளாராகி அவரை நான் வளர்க்கிறேன் என்று போட்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்ப்பதற்காக தேர்வு செய்கின்றார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் என்றால் சகலை. இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் சகோதரிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்து மரியம் அலைஹிஸ்ஸலாமை ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்ப்பதாக திருமறை குர்ஆனுடைய வசனம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு முதல் பள்ளிவாசல் குபா. குபா என்ற இடத்திற்கு வந்து இறங்கின உடனேயே அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலுக்காக ஒரு அம்மையார் இடம் கொடுக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் தான் முதலில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவங்க முதல் பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். அந்த குபா பள்ளிவாசலுடைய நன்மை எந்த அளவுக்கு என்றால், அந்த பள்ளிவாசல் 2 ரக்காய் சுன்னத்தான ஒரு தொழுகை தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை எழுதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறினார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பள்ளிவாசலுடைய அருமை தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு. பள்ளிவாசல் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் பள்ளிவாசலுக்காக செலவு செய்யுங்கள் என்று நோட்டை தூக்கிட்டு வராங்கல்ல நிர்வாகிகள்லாம், அவர்களுக்கு அள்ளி கணக்கில்லாமல் கொடுக்க வேண்டும்.
ஏனென்றால் கணக்கு பார்க்க கூடாது. அதனுடைய அருமை இங்க தெரியாது, மறுமை நாளில் தெரியும். மறுமையில் தெரியும். நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் மறுமை நாளில் தக்க கூலி கிடைக்கும். சும்மா கிடையாது. நாம் இங்க நினைப்போம், இவங்களுக்கு வேற வேலையே ஆகும்னா நோட்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க, நல்லா பாதுகாக்க வேண்டும், விளையாட்டிற்காக கூட சொல்லிடுறார்கள். காதால கேட்கிறோம், சங்கடமாக இருக்கின்றது. ஒரு பள்ளிவாசலை உருவாக்குவதற்காக இடத்தை பார்த்து அதுக்கு கொட்டேஷன் போட்டு பேஸ்மெண்ட் போட்டு அதை உருவாக்குறதுக்குள்ள அந்த நிர்வாகிகள் படக்கூடிய பாடலுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நெஞ்சம் அல்ல, கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு தஹஜ்ஜுத் தொழுகையிலும் அவர்கள் செய்யக்கூடிய துஆக்கள், யா அல்லாஹ் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கோ, இதை முடிச்சு கொடுத்துரு யாரப்பே, பல கோடி ரூபாய், பல லட்சம். அங்கங்க போய் நிற்கும் பொழுது கூடி குறுகி நிற்கக்கூடிய நிலை. அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக காசு வாங்க போகும்போது எப்படி நிற்கும்? கூடி குறுகி நிற்கக்கூடிய நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப தூரம் வேணும். பள்ளிவாசலுடைய சண்டை தேடி வருதா? இல்ல மாஷா அல்லாஹ் நடுவே தவிர பள்ளிவாசலுக்காக செய்யக்கூடிய செலவுகள் இருக்கு, இமாமுடைய சம்பளம், கரண்ட் பில், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதுக்காக தேடி வருதா? குறைவாக 10%. மீதி 90% நிர்வாகிகள் நோட்டை தூக்கிட்டு போய் கூலி குறுகிதான் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள். எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் பாதுகாக்கணும். பள்ளிவாசலுடைய நிலை, பள்ளிவாசல் என்ன குடிசையாக இருந்தாலும் அது பள்ளிதான், கட்டடமாக இருந்தாலும் பள்ளிதான். வாடகைக்கு இருக்கிறாங்க 2வது மாடி 3வது மாடி 5000 ரூபாய் 7000 ரூபாய் 10,000 கொடுத்து பள்ளிவாசல் என்று ஜும்மா நடக்கக்கூடிய, ஐவரை தொழுகை நடக்கக்கூடிய அந்த இடமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வீடுதான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாடகை 7000 ரூபாய் 8000 ரூபாய் போட்டோ போட்டுக் கொள்வார்கள். தர்மத்துடைய அருமை தெரிந்தால். ஒரு உதாரணம், இஸ்லாமிக் சென்டரில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கிறேன், அல் ஹஸ்ஸாவில், சவுதி அரேபியா. அந்த பில்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா 4 மாடி பில்டிங். அந்த இடத்துல பாடம் படிக்க போய் உட்கார்ந்து இருக்கும் 1996. அப்ப யோசிக்கிறோம், இந்த பில்டிங் பிளஸ் கரண்ட் பில்லு, தாகிகள், இதெல்லாம் செலவுகள் எப்படி என்று ஆசிரியர்கள் இடத்துல நாம கேள்வியா கேட்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த 4 மாடி பில்டிங்கை ஒருத்தர் 25 வருடத்திற்கு வக்ஃப் செய்துவிட்டார். 25 ஆண்டுகளுக்கு இந்த பில்டிங்கை மார்க்க பணிக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், கையில் போட்டு கொடுத்து போயிட்டார். வாக்குறுதி முடிஞ்சு வேலை. அந்த 25 வருஷத்துக்கு இடையில வரமாட்டாங்க. ஏன் சொன்னா தர்மத்துடைய அருமை தெரிந்தவர்கள். சவுதி அரேபியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா பல மொழிகளில் உள்ள மக்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது, கன்னடம், பிலிப்பினி, இந்தோனேசியா, என்னென்ன மொழிகள் இருக்கோ அத்தனை மொழிகளுடைய வகுப்பு நடக்கும் அந்த 4 பில்டிங்ல. சில ரூம்ல பாத்தீங்கன்னு சொன்னா தரையில உட்கார்ந்து கிளாஸ் இருப்பாங்க, சில ரூம்ல பாத்தீங்கன்னா சேர் இருக்கும், சில ரூம்ல சேர் இருக்காது. அப்ப ஒவ்வொரு மொழிகளுக்கும் 4 இமாம்கள், 3 இமாம்கள். இந்த 3 இமாம்கள் 4 இமாம்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கிறது? அது ஒரு மொழியில, அடுத்த மொழி அடுத்த மொழி அடுத்த மொழி. தாயிகளே ஒரு 50 பேர் இருக்கிறாங்க உள்ளுங்க. இந்த 50 பேருக்கு எங்க இருந்து வருமானம் வருது? செல்வந்தர்கள் வருவார்கள். நான் ஒரு 4 தாயிகளுக்கு என்னுடைய சம்பளத்தை, அவங்களுடைய சம்பளத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்து போயிடுவோம். இத்தனை வருஷத்துக்கு அவங்களுக்கு உள்ள சக்தி, எனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு சக்தி இருக்கு, 2 வருடத்திற்கு ஒரு 3 தாய்களுக்கு என்னுடைய சம்பளம், அவங்களுடைய சம்பளத்தை நான் கொடுக்கிறேன் வாக்குறுதி கொடுத்து போயிடுவாங்க. இப்படி வரக்கூடிய எல்லாருமே அந்தந்த தாயிகளுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க. இன்னும் வருவாங்க, அந்த பில்டிங்ல வாரத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல அந்த உணவு சாப்பாடு, அதனுடைய ஒரு மாசத்துக்கு உண்டான செலவுகள் என்ன இருக்கோ அது ஒரு செல்வந்தர் வருவார். உண்டான எல்லாம் என்ன சாப்பாடு பில் அனுப்பிடுங்க, நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன், கையெழுத்து போட்டு கொடுத்து போயிடுவாங்க. இத்தனை வருஷத்துக்கு இன்னும் வருவாங்க. கரண்ட் பில்லு அநியாயத்துக்கு மாற்றி முஷ்கில, கரண்ட் பில்லு என்ன சொல்லு நான் கட்டிடுறேன்.
இப்படி ஒவ்வொருவர்களும் போட்டா போட்டி போட்டு ஒரு இஸ்லாமிக் சென்டர் நடக்குது, செயல்கள் நடக்குது. அங்கிருந்து ட்ரைனிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் ஒரு ஆள். எல்லா பக்கமும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல சும்மா மேடையில நின்று நாம பேசணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. அன்னைக்கு இஸ்லாமிக் சென்டர்ல இருக்க ட்ரைனிங், இதனுடைய பலன்கள் யார் யாரெல்லாம் செலவு செய்தார்களோ அந்த இஸ்லாமிக் சென்டருக்கு அவர்களுக்கு நன்மை சேர்ந்து கொண்டே போகும். சதகத்துல் ஜாரியா. இது நமக்கு தெரிஞ்சா பிரச்சனையே இல்லை. சதகத்துல் ஜாரியாவுடைய அருமை தெரியாமல் நம்ம எத்தனை பேர் இருக்கின்றோம்? அடுத்த தலைமுறை வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒரு முடிவெற்ற கடையில உட்கார வச்சா ஏன் அவன் லேட்டஸ்டா கேட்கிறாங்க, முடியை இப்படி இப்படி வெட்டி விடுங்கன்றான். பெற்றோர்கள் சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அப்ப நிலைமை எங்க போய்கிட்டு இருக்கு? வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கு. அருமை தெரியல. முன்னால் உள்ள மூத்த சகோதரர்கள்லாம் ஒவ்வொருத்தரா மௌத்தா போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரும். ஆனால் ஒன்று, தாயிகளுடைய மரணம் மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஆசிரியர்களுடைய மரணம் மிகப்பெரிய இழப்பு. சாதாரண மனிதர் இறப்பதற்கும் ஒரு கல்வி ஆசிரியர் இறப்பதற்கும் வானம் பூமிக்கு உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த ஆசிரியர் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை பயிற்சி கொடுத்து மேலே கொண்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர் இறந்து விட்டால் நிலைமை என்ன? ஒரே ஒரு உதாரணம். இந்த ஊருக்குள்ள ஒரு 50 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 50 ஆசிரியர்கள் மௌத்தா போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மஹல்லாவுடைய நிலைமை என்ன? அந்த மஹல்லாவுள்ள மக்களுக்கு கல்வியை யார் கற்றுக் கொடுப்பார்? அப்போது அந்த தாயிகளை உருவாக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள், அந்த மதரசாக்கள் எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்க வேண்டும், எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை இல்லம் என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, ஒரு ஊர்ல இறைவனுக்கு மிக பிடித்தமான இடம் எதுன்னு சொன்னா பள்ளிவாசல் தான். சில ஊர்களை பாக்குறோம், தெருவுக்கு 2 பள்ளிவாசல் இருக்கும். கீழக்கரைகள்ல, திருநெல்வேலியில பாத்தீங்கன்னு சொன்னா தெருவுக்கு 2 பள்ளிவாசல் இருக்கும். ஏன் பள்ளிவாசல் இருக்கிறது கூடாதா? கூடும், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடம். ஆனா அந்த பள்ளிவாசல்களை சரியான முறையில் உபயோகப்படுத்த வேண்டும். தாவா களங்களாக அந்த பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும். மக்தப் மதரசா இல்லைங்க பல இடங்கள்ல மக்தப் மதரசா நடக்கல. வண்ணாரப்பேட்டையில ஹுதா பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட 5 அல்லது 6 ஆசிரியர்கள். மக்தப் மதரசாவில் எத்தனை பசங்க படிக்கிறாங்க சொன்னா 250க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க. வண்ணாரப்பேட்டை முஸ்லிம் ஏரியா, 250 பிள்ளைங்கன்றது ரொம்ப குறைவு. நம்ம நினைக்கிறோம் 250 பிள்ளைங்க குறைவு. ஏன் சொன்னா அதுக்கு அடுத்து நம்ம போய் பிள்ளைங்க போய் சேர்க்க போறோம்னா இடம் இல்ல. யார் சொல்றா? நிர்வாகிங்க சொல்றாங்க, இடம் இல்லை எங்கள்கிட்ட. ஏன் இதை வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, அங்கங்க மதரசாக்களை அதிகப்படுத்துங்க, பள்ளிவாசல்களை மதரசாவாக உபயோகப்படுத்துங்க, மக்தப் மதரசாக்களாக அதிகப்படுத்துங்க. இந்த மஹல்லாக்களில் எத்தனை இஸ்லாமிய குடும்பம் இருக்குன்னு தெரியுமா? அதனுடைய கணக்கெடுக்கிறது யாருடைய வேலை? இந்த பள்ளியுடைய பொறுப்பாளர்களுடைய வேலை. தப்பிக்க முடியுமா? நாளைக்கு மறுமையில பள்ளி பொறுப்பாளர்கள் தப்பிக்க முடியாது. பொறுப்பை நானும் வாங்கிட்டேன் சொல்லிட்டு பொறுப்பு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா பொறுப்பாளருக்கு அழகு? பதில் சொல்லி ஆகும். எத்தனை குடும்பம் இருக்கு, அத்தனை பிள்ளைங்க எங்க? இன்னைக்கு டியூஷன் ஆயிடுச்சு. அந்த காலத்துல மதரசா பாத்தீங்கன்னு சொன்னா காலையில ஃபஜர் தொழுகைக்கு மதரசாக்குள்ள போவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, ஈவினிங் மதரசாவா மாறிடுச்சு. அந்த ஈவினிங் மதரசா கூட எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, கொண்டு வந்து விட்டோன்னே டியூஷன் போனோம் 10 நிமிஷத்துல அனுப்பிடுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
10 நிமிஷத்துல மார்க்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற சகோதரர்களே, 1 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. ஆனா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? ஜித்னபி மதரசா பந்த் கரோ. அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஈமான் கொள்ளாதவர்கள். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா ஈமான் கொண்டவர்களே யா ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்களோட தான் பேச முடியும். ஈமான் கொண்டவர்கள்ட்ட என்னங்க பேச முடியும்? அவன்கிட்ட குர்ஆனை கொடுத்து முதல்ல படின்னு சொல்லணும், முதல்ல விளங்குன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்றான்? அது என்ன எதுக்கு அரபி கல்வி? அரபி கல்வி எதுக்கா? அதோட அருமை தெரியுமா? அதோட அருமை தெரியுமா? ஒரு பெற்றோர்கள் இறந்து விட்டால் அந்த பெற்றோர்களுக்காக அந்த ஜனாசா தொழுகை முதல் வைக்கிறதுக்கு அனுமதி யாருக்குன்றா அந்த பிள்ளைக்கு. அம்மா அப்பா இறந்துட்டாங்க, பிள்ளை யாரு இருக்கா முதல்ல வர சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் அந்த 4 தக்பீர்கள் கொண்ட அந்த துஆ, அந்த துஆ தெரியுமா வேணாமா? அந்த துஆ தெரியறதுக்காக மதரசாவுக்கு அனுப்புனாலே அந்த துஆ தெரியும். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வஅக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس وعبدله دارا من داره وعبدله خيرا من خيره وادخله الجنه وأعيده من العذاب جهنم ومن العذاب القبر. அவ்வளவு அருமையான பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஓதுங்க. ஒரு பெற்றோர்கள் இறந்து விட்டால் அந்த பிள்ளைங்க துஆ செய்யுங்க. அந்த துஆ பிரம்மாண்டமான துஆ. பெற்றோர்களுடைய இழப்பு சர்வசாதாரண இழப்பா? எவ்வளவு பாதிப்பு தெரியுமா அந்த பிள்ளைக்கு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னால் இவருக்கும் அவருக்கும் முன்னால் திரை கிடையாது, ஃபேஸ் டு ஃபேஸ். மதரசா அவசியம் தானே, அரபிக்கு அவசியம் தானே. எந்தெந்த தொழுகைக்கெல்லாம் நாம் தொழுகின்றோமோ அதனுடைய சூரத்துல் ஃபாத்தியா, துணை சூரா, ருக்கு, சஜிதா உள்ள துஆக்கள், அத்தியாயத்துல ஓதக்கூடிய துஆக்கள் எல்லாமே அரபி தானே. அந்த அரபியை கற்றுத்தானே தந்து ஆக வேண்டுமே. யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் பாதுகாக்கு. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆபத்து, நிறைய ஆபத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு அரபியே தெரியல, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாட்டுக்கு தெரியல. சில பிள்ளைங்களுக்கு தெரியுது, மதரசாக்கள்ல அரபி மட்டும் ஓத கொடுக்கல, ஹிஃப்ஸ் குர்ஆன் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சில குர்ஆன் ஹாஃபிஸ் தெரியும். மற்ற பிள்ளைகளுக்கு நிலை என்ன? அத்தியாயத்துல ஓதக்கூடிய துஆ தெரியல நம்ம பிள்ளைகளுக்கு. சூரத்துல் ஃபாத்தியாவை சில பிள்ளைகளுக்கு இப்ப பிறந்த சில பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்தியாவுடைய தெளிவா அந்த 7 வசனத்தை அளவில ஓத தெரியல. யோசனை பண்ணி பாருங்க. அப்பொழுது எந்த அளவுக்கு பள்ளிவாசல்கள் அவசியம், எந்த அளவுக்கு மதரசாக்கள் அவசியம். அந்த மதரசாக்களுக்காகவும் பள்ளிவாசலுக்காகவும் மக்கள்கள் வந்து அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வந்து நிற்கிறாங்க. அந்தந்த மஹல்லாவில் உள்ள மக்கள் அந்தந்த பள்ளிவாசலுடைய தொடர்புல உள்ளவங்க வரணும். இந்த பள்ளிவாசலுக்கு பொருளாதார ரீதியா என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்மள என்ன செய்யறோம்? நிர்வாகிக தலையில போட்டுருவோம். நிர்வாகி நிர்வகிக்கதானே செய்வாங்க. மக்கள் தானே பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு பள்ளிவாசலுடைய சகோதரர் சொல்றாரு, சவுல்பாய் தாவா பண்ணி செய்யறதுக்கு குர்ஆன் இல்ல, பத்தல. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவுங்க குர்ஆன் வேணும்? எனக்கு 5000 குர்ஆன் வேணும். மாஷா அல்லாஹ், 5000 குர்ஆனை அவர்கள் விநியோகம் பண்ண தயாராக இருக்கின்றார்கள். அந்த 5000 குர்ஆன் அவர் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு. ஏதாவது செல்வம் தான் செல்லுங்களே சாப்பாய் என்று சொல்லக்கூடிய நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உட்கார்ந்து இருக்கோம், இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம். ஆளுக்கு 2 குர்ஆன் கொடுத்தாலே பரக்கத்தாயிடுமே. நாம சொல்லணும், ஏன்னா குர்ஆன் எப்ப தேவைப்பட்டாலும் எனக்கு ஒரு குரல் கொடுங்க, என்னால முடிஞ்சதை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய நிலை எப்ப வரும்?
நிர்வாகிகள் தானே, அவங்க பார்த்துக்குவாங்க. நிர்வாகிகள் தானே, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்முடைய வேலை என்ன? நம்ம எனக்கு என்ன விட்டுலாமா? நிர்வாகிகள் மேலட்டா பொறுத்து நாம கொடுத்தாதான் உண்டு, மஹல்லா வாசிகள் கொடுத்தாதான் உண்டு. நிர்வாகிகளுக்கு கரண்ட் பில்லு கட்ட பிரச்சனை ஒரு சில இடங்கள்ல, வாடகை கட்ட பிரச்சனை ஒரு சில இடங்கள்ல, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கணித்தக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளாதார ரீதியாக சிரமங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு பள்ளிவாசல்களுக்கோ அல்லது மதர்சாக்களுக்கோ வந்தால் அதிகமாக உங்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்குமாறு உங்களுக்கும் எனக்கும் நல்ல உபதேசம் செய்யணுமாக என் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதர்சா என்று சொன்னால் சென்னை என்று இப்ப பேர் மாத்திக்காங்களே, முதல்ல மதராஸ் என்று. மதராஸ் என்ற பெயரே மதர்சாக்கள் அதிகமா இருந்த மாநிலம் எது என்றால் இந்தியாவிலேயே சென்னை தான், மதரசா தான். ஆனால் அதில் அல்லாஹ் போலும் அல்லாஹ் ஒருவனுக்கே பல உலமாக்கள், இந்தியா முழுவதும் உள்ள உலமாக்கள் சென்னைக்கு வந்து மதரசாவுக்கு வந்து அரபியை கத்துக்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல் இடம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மதர்சாக்கள் அதிகமாக இருந்த இடம். ஆனால் இன்றைக்கு அந்த மதர்சாவை மூட வேண்டும். எப்படியெல்லாம் காரணம் சொல்லி மூட வேண்டுமோ அப்படியெல்லாம் மூடலாம். அன்னைக்கு சம்மர் கோர்ஸ்ல வைக்கிறோம். மஸ்ஜிதே பாத்திமா நேதாஜி நகர்ல 10 நாட்கள் 60-65 பிள்ளைங்க வராங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில ஒரு நாளைக்கு 2 தாஹிக்கள், ஒரு நாளைக்கு 2 தாஹிக்கள், 2 மணி நேரம் வகுப்பு, 2.5 மணி நேரம் வகுப்பு, 2 தாஹிக்களை பிரிச்சு 10 நாளைக்கு 20 தாயிகளுக்கு அழைப்பு கொடுத்து அந்த 20 தாயிகளுக்கும் தலைப்பை கொடுத்து அதுக்குன்னு சார்ட் போட்டு டைம் எடுத்து இதெல்லாம் நடத்தி முடிக்கிறோம். இறுதி ப்ரோக்ராம் வைக்கிறோம், பரிசளிப்பு விழா. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் வந்து குமிறாங்க அந்த இடத்துல. அப்ப காவல்துறைக்கு மெசேஜ் கொடுக்கணும், சட்டப்படி கொடுத்து ஆகணும், இல்லாட்டா அது ஒரு பஞ்சாயத்தை வச்சு சொல்லுவாங்க. அப்ப கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி மதரசா இருக்கு, எப்படியும் ஒரு 200 பேர் வரும். 200 பேரா போய்? ஆமாங்க சார். ஏன் சார் அதிர்ச்சி ஆகுறீங்க? 100 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் வருவாங்க சார், 200 பேர் வருவாங்க சார். அப்படியா போய்? கேள்வி என்ன எழுப்புதுன்னா, உளவுத்துறைக்கு என்னதான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க இந்த 10 நாளையில மதரசான்னு சொல்லிட்டு அது ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லி வைக்கிறீங்க, என்னதான் நீங்க சொல்லிட்டு வரீங்க? ஒரே வார்த்தை தான், அந்த சார்ட் போட்டோம் இல்லையா, அதை போட்டோ எடுத்து அப்படியே உளவுத்துறைக்கு அனுப்பி வச்சோம். பாத்து எந்தெந்த தாயிகள் என்னென்ன தலைப்புல பேசுனாங்கன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓபன் டிக்ளேர், பயப்படக்கூடாது. விட்டா என்ன சொல்லுவோம், சார் நீங்க உங்க குடும்பத்தோட வந்து உட்காருங்க சார், உங்களுக்கே நாங்க வகுப்பு எழுதுவோம். எல்லா பொருளும் நல்லா வரும். அந்த அளவுக்கு நாம் தயாராக வேண்டும். மதரசா பிள்ளைங்களை விட்டுறக்கூடாது. மதரசா இந்த சம்மர்ல அவங்களுடைய டைமிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைமிங்க சேவ் பண்ணி அவங்களை உட்கார வச்சு அவங்க மைண்ட் எல்லாம் இப்ப உள்ள ஜெனரேஷன் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வேகமா இருக்கு, ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு, மைனஸ் எல்லாம் கிடையாது. நம்மளா போய் கருத்தோம், இப்ப அப்படிலாம் கிடையாது. 5 வயசு பையன் செல்போனை கொடுத்தனா எல்லா வேலையும் பார்த்துருவோம், அவ்வளவு சார்பா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம கேட்ச் பண்ணி கொண்டு வந்து அவர்களுக்கு மார்க்க விஷயத்தை சொல்லி தரணும். அதுக்குதான் அந்த ட்ரைனிங். அப்ப உளவுத்துறை பாக்குறேன், சாட் பாக்குறேன், ஓ பரவாயில்லையா, ஓகே பாய்,
நாங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டோம். உங்க நினைப்பே அப்படிதானே, உங்க நினைப்பே அப்படிதானே. அதுக்கு ஓப்பன் டிக்ளேர் பண்றோம். இந்தாங்க இதுதான் உண்மை, பாத்துக்கங்க. எவ்வளவு எதிர்ப்பு அந்த மதரசாவுக்கு. கட்டின ஒரு 20 நாளையில 50 பேர் கூட்டிட்டாங்க. பஞ்சாயத்து வாங்க சொல்லக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. அங்க ரெடியா காத்திருக்காங்க காவல்துறை. அழகான முறையில பேசுவாங்க. நம்ம காவல்துறை அதிகாரிகளா பேசுவாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க. அழகா பேசி, பாய் நீங்க அந்த பூட்டி சாவியை மட்டும் கொடுத்துருங்க பாய், அப்புறம் பஞ்சாயத்து முடிச்சோன்னு நீங்களே நாங்களே வந்து திறந்து விடுறோம் பாய், நீ வாங்கிட்டு போனா எங்கிருந்து திறந்து விடுவேன், எங்களுக்கு தான் தெரியுமே உங்களுடைய நிலைமை என்னன்னு. அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்கும், என்னமா உங்களுக்கு பிரச்சனை, வாங்க சுத்தம் கேட்கும். அப்படியா, அதை இழுத்து போடுறாங்க. இந்த அப்படி பாக்ஸ் நீ வச்சுக்கிறியா, இல்ல நான் வச்சுக்குவேன். அதே இன்ஸ்பெக்டர் கையில கொடுத்து எடுத்துட்டு போயா, எடுத்துட்டு போ. ஏன் சொன்னா அந்த இடத்துல ஆபத்து நிறைஞ்சிருந்தது, நல்லா தெரியும் நமக்கு. அப்ப எந்த இடத்துல எப்படி நடக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு கற்றுத் தரக்கூடிய நிலைகள் இருக்கு. நமக்கு செயல்பாடு கொண்டு போகணும். சில இடங்கள்ல காரியமா வீரியமா என்று பார்க்கும்போது காரியம் என்ற சூழ்நிலைகள் வருது. அப்ப இது எல்லாம் இன்னைக்கு அதே மஸ்ஜித் ஃபாத்திமாவுல அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சிறந்த முறையில 65-70 பிள்ளைங்க மத்த மதரசாவுக்கு வராங்க. பெண்கள் பயான் நடக்குது. நான் இதை ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, மதரசாக்களை அதிகப்படுத்துங்க. மதரசா என்பது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அவர்களுக்கு நாம் தெளிக்கக்கூடியது பேசிக் அகீதாவுடைய சட்டம், அடிப்படை கொள்கை. நம்ம பிள்ளைங்களுக்கு கத்தி சண்டை, கம்பு சண்டை, குத்து சண்டை எல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்மள நிறைய பேர் நினைக்கும் தற்காப்புக்காக, அதெல்லாம் அவசியம் இல்லை. அடிப்படை கொள்கை அகீதாவுடைய சட்டத்தை கத்துக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வீரம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா வீரம் வந்துடும். அதுக்கு போய் கம்பு சண்டை கத்தி சண்டை கொடுக்கறது அவசியமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. ஹிஜ்ரத் செய்த பிறகுதான், ஹிஜ்ரத் செய்து ஹிஜ்ரி 2 தான் போரே ஆரம்பித்தது. மக்காவுல 13 ஆண்டுகள் அடி வாங்கினாங்க. ரிட்டர்ன் அடி கொடுத்தாங்களா? கிடையாது. இந்த இந்தியாவுக்கு வெள்ளக்காரனை வெளியாக்குனாங்களே, காந்தி யூஸ் பண்ணது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய செயலை யூஸ் பண்ணாங்க. அகிம்சை ஏத்தடிச்சாங்களா? அடி வாங்கினாங்க. எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? காந்தி எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அப்ப இத நாம விளக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு அகீதாவுடைய சட்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். அகீதாவுடைய பாடம் சர்வசாதாரண பாடம் கிடையாது, அருமையான பாடம். ஒரு கோழையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் உணர்வு பூர்வமாக வீரம் வேண்டும் என்றால் அவர்களுக்கு அகீதாவுடைய சட்டம், அடிப்படை கொள்கையை கற்றுக் கொடுங்க, போதுமான. அந்த அடிப்படை கொள்கை மதரசாவில் தான் நாம் கற்றுக் கொடுக்க முடியும். வேற எங்க கற்றுக் கொடுக்க முடியும்? ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ரூட் மாறிக்கிட்டே போகுது. ஸ்கூல்ல வேற ரூட்ல போய் இஸ்லாமியர்களுடைய பள்ளிக்கூடங்களாக இருந்தா தப்பிச்சது, இஸ்லாம் அல்லாத பள்ளிக்கூடம் தான் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே உள்டாவதான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகளை சரியான முறையில் அவர்களுக்கு அடிப்படை கொள்கையை கற்றுத்தர வேண்டும் என்றால் மதரசாக்கள் அவசியம், பள்ளிவாசல்கள் அவசியம். அந்த பள்ளிவாசல்களுக்காகவும் மதரசாக்களுக்காகவும் வரக்கூடிய நிலைகள் பொருளாதார ரீதியாக வந்தால் அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, முன்னால் உள்ள சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, தர்மம் நிறைய செய்வாங்க, தர்மம் அதிகமா செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இப்ப உள்ள மக்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்கு இல்லையா, அது ஒன்றுமே கிடையாது. ஆரம்பத்தில் சஹாபாக்கள் செய்த தர்மத்திற்கு இது ஈடாகாது. அந்த அளவுக்கு ஆரம்பத்துடைய நிலை, அந்த உழைப்பு.
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போயாச்சு. மக்கத்து குறைஷிகள், ஈமான் கொண்ட சில குறைஷிகள் சொல்றாங்க தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் போயிட்டாங்க, நான் ஈமான் கொண்ட நானும் போறேன், நீங்க வரீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. மனைவி மக்களை பார்த்து கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீ கிளம்பு, நாங்க வரல. அப்ப கிளம்புன்னு சொன்னா மனைவி மக்கள்கிட்ட சண்டை போட்டாங்களா, சொத்தையெல்லாம் குடின்னு சொல்லி கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. அப்படியே விட்டுட்டு போனாங்க மதீனாவுக்கு. அவர்கள் தான் திண்ணை தோழர்கள். அதுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலத்தில் செய்த தியாகங்கள், தர்மங்கள் நாம செய்யக்கூடிய தர்மம் ஒன்றுமே கிடையாது. நான் இதை ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா, இப்ப சில செல்வந்தர்கள் ஒரு டயலாக் ஒண்ணு, நிறைய பண்ணிட்டாங்க, நாங்க நிறைய பண்ணிட்டாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். ஒண்ணுமில்ல. சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு முன்னால் நாம் எல்லாம் சுகபோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான், ரத்தின சுருக்கமா அவ்வளவுதான் சொல்ல முடியும். சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு தியாகம் செய்த சஹாபாக்கள் எங்க? ஆனா அதுல ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களே, உங்களை விட சிறந்தவர்கள் எனக்கு பின்னால் வரக்கூடிய சகோதரர்கள், ஈமான் கொண்ட சகோதரர்கள் சொல்றாங்க. நம்மளை பார்த்து சொல்றாங்க, யாரை விட சிறந்தவர்கள்? சஹாபாக்களை விட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்னடா சஹாபாக்கள் இவ்வளவு தியாகம் பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம்மளே சிறந்தவங்க சொல்றாங்களே. ஏன்? நீங்க என்ன பாக்குறீங்க, என்கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க, நீங்க அமல் செய்றீங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. நான் இறந்த பிறகு உங்களையும் பார்க்கல, என்னையும் பார்க்கல, புகாரி முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இமாமையும் பார்க்கல, அதெல்லாம் பார்க்காம அந்த நூல்ல உள்ளதை பார்த்து அமல் செய்றாங்க இல்லையா, அது சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர். புகழ்ந்து சொல்றாங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நாம எந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யணும். நம்ம என்ன நினைக்கிறோம், செல்வம் நிறைய இருக்கவங்க பண்ணட்டும் நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க. அந்த காலத்துல தர்மம் செய்யறது எப்படின்னு சொன்னா, வேலை செஞ்சுட்டு பொருளாதாரம் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, பணமா கொடுக்க மாட்டாங்க, தானியமா கொடுப்பாங்க. சஹாபாக்கள் தானியத்தை கொண்டு வராங்க, பாதிய தர்மம் மட்டும் பாதி வீட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அன்னன்னைக்கு அன்றாடம் கஞ்சின்னு சொல்றோம் இல்லையா, அன்னன்னைக்கு உள்ள தர்மம். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, உங்களால என்ன ஏண்டது? ₹1, ₹5, ₹10 எவ்வளவு ஏண்டது? நம்ம நினைக்கிறோம்ல சின்ன அமௌண்டா, அந்த சின்ன அமௌண்ட் அங்க நிக்கும். அப்படியே நின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிஞ்ச முடிஞ்சதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கு, அவர்கிட்ட கொண்டு அப்படியே அள்ளி கொட்டுறாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்கள் வீட்டுல இருந்ததை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆகவே கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள், நல்வழியில் செலவு செய்யுங்கள். அந்த காசு எங்க போகுது என்று நல்லா கவனிங்க. ஒரு இடத்த போய் பாருங்க, பள்ளிவாசல் கட்டுறாங்களா? அது எந்த இடம்? தேனி மாவட்டத்துல கம்பம் நகரத்தில் பள்ளிவாசல், அதனுடைய பட்ஜெட் 94,10,700 மொத்த டோட்டல் போட்டு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் 38 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் மீதி உள்ள 56 லட்சம் வேணும். அதுக்காக தோழர்கள் வந்திருக்காங்க. போங்க, போய் நேரடியாக போய் பாருங்க, பார்த்து என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சதகத்துல் ஜாரியா, நம்ம மொத்தம் போயிடுவோம். அந்த அமல்கள் நடந்து கொண்டிருக்கும். அதோட எஃபெக்ட் யௌமுல் கியாமா, மறுமை நல்ல பிரயோஜனமா இருக்கும். அதிகமாக அமல் செய்யுங்கள். உயர்ந்த சொர்க்கம் கிடைப்பதற்காக உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யணுமாக என் உரை மற்றும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.